நம்ம ஏஜஸோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் 15 சம்ஸ் பார்த்தோம். அகைன் நான் சொல்கிறேன், ஏஜஸ் பொறுத்தளவுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனி பார்க்கக்கூடிய சம்ஸ்லாம் சொல்யூஷன் ஈஸியாக இருக்கும், கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ 16 சம் பார்க்கலாம். த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 5 children born at the interval of 3 years is 50 years. 5 children பிறந்திருக்காங்க, ஒவ்வொருத்தரும் 3 வருஷம் கேப்பில் பிறந்திருக்காங்க. அந்த 5 childrenோட டோட்டல் ஏஜ் எவ்வளோங்க? 50 years. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் யங்கஸ்ட் சைல்டு? ஸோ யங்கஸ்ட் சைல்டோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. யங்கஸ்ட் சைல்டோட ஏஜ் நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸ் பிறந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிங்க, ஏன்னா ப்ளஸ் தானே சொல்லியிருக்காங்க, சம்மு தானே சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் 5 ஏஜஸ், 5 சில்ட்ரனோட ஏஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சில்ட்ரனோட ஏஜ், அதாவது யங்கஸ்ட் சில்ட்ரனோட சைல்டோட ஏஜ் என்னங்க? எக்ஸ் பிறந்ததுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு குழந்தை பிறந்திருக்கும், கரெக்டுங்களா. அதே மாதிரி எக்ஸ் பிறந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு குழந்தை, அதாவது 3 வருஷம் கேப் தானேங்களா, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதே எக்ஸ் பிறந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை, எக்ஸ் பிறந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை. ஸோ ஒரு குழந்தை பிறந்த கடைசியில் 12 வருஷம் கழிச்சு தான் கடைசி யங்கஸ்ட் சைல்டு பிறந்திருக்காங்க. இவங்க டோட்டல் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க? 50. ஸோ சால்வ் பண்ணலாம் இல்லைங்களா. 5x + 30 = 50. ஸோ 5x எவ்வளோங்க? 50 - 30. ஸோ 5x = 20. x யங்கஸ்ட் சைல்டு 20 / 5 = 4 years. கரெக்டுங்களா? இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபாதர் இஸ் ஏஜ்ட் 3 times more than his son ரோஹித். இந்த இடத்துல டைம்ஸும் கொடுத்துருக்காங்க, மோர்னு கொடுத்துருக்காங்க. மோர் சொல்ல என்ன சொன்னால் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபாதர் இஸ் 3 times more than his son ரோஹித். ஸோ 3 times his சன்னாகவும் இருக்கார், அதே மாதிரி மோர் தென்னாகவும் இருக்கார். அப்போ என்னங்க? 4R எடுத்துலாமா. ஸோ ஆஃப்டர் 5 years he would be 2.5 times of his ரோஹித்ஸ் ஏஜ். ஸோ ஆஃப்டர் 8 years என்ன ஆயிரும்? 2.5 எப்படி எழுதுறாங்க? ப்ளஸ் பண்ணும்போது 5/2 வரும் இல்லைங்களா. ஸோ 5/2 ஆஃப் ரோஹித்ஸ் ஏஜ். ஃபர்தர் 8 years, இன்னும் 8 வருஷம் கழிச்சு, பர்சன்டேஜ் எஃப்ங்க ஆர், ஃபாதரோட பர்சன்டேஜ் எஃப்னு எடுத்திருக்கேன், ரோஹித்தோட பர்சன்டேஜ் ஆர்னு எடுத்திருக்கேன். ஸோ எஃப் + 16 எத்தனை டைம்ஸாக இருப்பாங்க? இப்போ 4 times, 8 வருஷம் கழிச்சு 5/2 times, 16 வருஷம் கழிச்சு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிளாக என்னங்க, இது எப்படி எழுதலாம்? எஃப் + 16 / ஆர் + 16 போட்டோம் அப்படின்னா இது என்னன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. பர்சன்டேஜ் எஃப் அவரோட பர்சன்டேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா +16 போட்டு டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஈக்குவேஷன் 1 கொண்டு வந்து 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரிங்க, 4R + 8 = 5/2 R + 8 கொண்டு வாங்க. 2 × 4R + 8 = 5 × R + 8. ஸோ 8R + 16 = 5R + 40. ஸோ 3R = 40 - 16. ஸோ 3R எவ்வளோங்க? 3R = 24. R = 24 / 3 8ன்னு வரும். ஸோ ஃபாதரோட ஏஜ் என்னங்க? 4 × 8 = 32. இப்போ F அண்ட் R கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. Fோட ஏஜ் என்னங்க? 32 + 16 எவ்வளோங்க? ஸோ 32 + 16 / 8 + 16. ஸோ 48 / 24 வரும். அப்போ எவ்வளோ டைம்ஸுங்க? 2 டைம்ஸ் இருப்பார். அதாவது F + 16 = twice R + 16 இருப்பார். ஸோ இந்த 2ங்கிறது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா. A father said to his son, I was old as you are at the time of present of your birth. So the birth, if father age is 38 years now, the son's age 5 years back was என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவர் அப்பா வந்து மகன் கிட்ட சொல்கிறாரு, உன்னோட வயசில் எனக்கு நீ பிறந்துட்ட அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸோட மீனிங்க. இப்போது சப்போஸ் ஃபாதர் சைல்டு 2 பேர் எடுத்துக்கலாம். 20 வயசில் பையன் பிறக்கிறான்னு வைங்க. 10 வருஷம் கழிச்சு எங்கள் 2 பேருக்கு என்ன ஏஜாக இருக்கும்? 30 இருக்கும். குழந்தைக்கு 10 வயசாக இருக்கும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 40 வயசாக இருக்கும் ஃபாதருக்கு, குழந்தைக்கு 20 வயசாக இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ என்னது? சைல்டோட ஏஜ் என்னவா எழுதுனாங்க? C = எப்படி எழுதுவீங்க? ஃபாதரோட ஏஜ் வந்து /2 போட்டால் என்ன ஆயிரும்? சன்னோட பர்சன்டேஜ் கிடச்சிடும். இப்போ ஃபாதரோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இதுலேருந்து தான் நம்ம இது ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ C = F/2. ஸோ ஃபாதரோட பர்சன்டேஜ் என்னங்க? 30 years. அப்போ சைல்டோட பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? ஸோ 38 / 2, சைல்டோட ஏஜ் 19 years இருக்கும். ஸோ 5 years பேக் என்னவா இருக்குங்க? C =
19 minus 5 is equal to 14 இயர்ஸாக இருக்கும். அவ்வளோதானுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் மாதிரி கிளம்ஸியாக இருக்கும் பாருங்கள். இஃப் 6 years ஆர் சப்ராக்டட் ஃப்ரம் தி ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஞாகனோட ப்ரெசன்டேஜ்லேருந்து நான் 6 yearsஸை மைனஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அண்ட் தி ரிமைண்டர், நமக்கு மைனஸ் பண்ணும்போது ஒரு ரிமைண்டர் வருது. த ரிமைண்டர் இஸ் டிவைடட் பை 18. ஒரு ரிமைண்டர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இஸ் டிவைடட் பை 18. இந்த சென்டென்ஸ் முடிஞ்சு இல்லைங்களா? தென் தி percentage ஆஃப் இட்ஸ் grandson அனூப் இஸ் obtained. இது இப்படி இதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லைங்களா? இது என்ன இது? G-6, அதாவது யாகனோட ஏஜ்லேருந்து 6 years மைனஸ் பண்ணும்போது ஒரு ரிமைண்டர் வருது. அந்த ரிமைண்டரை 18 பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க? அனூப்போட ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இஃப் அனூப் இஸ் 2 years எங்கர் டு மதன், அனூப் எவ்வளோ இயர்ஸ் எங்கரா இருக்காரு? மதனோட 2 வருஷம் கம்மியாக இருக்காரு. இஃப் மதன்ஸ் ஏஜ் இஸ் 5 years, இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? மதனோட ஏஜ் 5 கொடுத்துட்டாங்க. அப்போ அனூப்போட ஏஜ் என்னங்க? 3 years. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிச்சு. அதாவது அந்த ரிமைண்டர் டிவைடட் பை 18 இஸ் ஈக்குவல் டு ஏங்களா? கரெக்டாக? ஸோ எனக்கு கிடச்சிச்சு எக்ஸ் டிவைடட் பை 18 இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 இன்டூ 3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னங்க? 54. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? யாகனோட ஏஜ் தான் கேட்குறாங்க. G-6 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ தான் என்னங்க? 54. கரெக்டுங்களா? G-6, அதாவது G-6 பண்ணும்போது ஒரு ஆன்சர் வருது. அது அந்த ஆன்சர் தான் என்னங்க? 54. அப்போ ஜியோட வேல்யூ என்ன? 54 + 6. ஜியோட வேல்யூ 60 years. இந்த ஆன்சர். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பார்ப்போமா? Aisha's father was 38 years of age when she was born. So father oda age என்னங்க? 38. எப்போ? Aish born அப்போ. Aisha's born அப்போ. ஓகேங்களா? While her mother was 36 years old. mother எவ்வளோங்க? 36 years old when her brother 4 years younger to her was born. So brother born அப்போ அவங்களோட ஏஜ் வந்து 36. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ஹர் மதர் அண்ட் பேரண்ட்ஸ்? ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஐஷா பார்ன் ஆனப்போ, இது வந்து அவங்க பிரதர் பார்ன் ஆனப்போ. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? 4 years younger to her was born. ஸோ ஆயிஷாவோட எங்கள் தம்பி எவ்வளோ வருஷம் சின்னவங்க? 4 வருஷம் சின்னவங்க. கரெக்டுங்களா? B + 4. ஸோ ஆயிஷாவோட பிரதரோட ஏஜ் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிஷா பிறந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே பாருங்கள், மதரோட ஏஜ் என்னங்க? 36. எல்லாமே பிரதர் பார்ன் அப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பிரதர் பார்ன் அப்போ மதரோட ஏஜ் என்ன? 36. ஆயிஷாவோட ஏஜ் என்ன? பிரதர் பார்ன் அப்போ பிரதரோட வேல்யூ என்னவா இருக்குங்க? 0 இருக்கும். 0 + 4 4. கரெக்டுங்களா? எங்கள் அப்பாவோட வேல்யூ என்னவாக தான் இருக்குங்க? ஆயிஷா பிறந்து 4 வருஷம் கழிச்சு பிறந்திருக்காங்க. ஸோ ஃபாதர் இஸ் ஈக்குவல் டு 42. அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாதர் அண்ட் மதர் எவ்வளோங்க? 42 - 36 இஸ் ஈக்குவல் டு 6 years. ஓகே, நெக்ஸ்ட் இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஸோ ஒரு லைனில் முடிஞ்சிருங்க இந்த சம்மு. பாருங்கள். A person was asked to state his years. His reply was, ஒரு பர்சன் உங்கள் வருஷம் இயர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுக்காக பர்சன் ரிப்ளை பண்ணுறாங்க, டேக் மை ஏஜ். என்னோட ஏஜ் எடுத்துக்கோங்க. டேக் மை ஏஜ் 3 years hence. 3 வருஷம் கழிச்சு என்னோட ஏஜ் எடுத்துக்கோங்க. அது கூட 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் சப்ராக்ட் 3 times மை ஏஜ் 3 years ago. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜ் என்னவோ இருக்குமோ அதில் 3 times சப்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் யூ வில் ஃபைண்ட் மை ஏஜ் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ட்ரிக்கியாக இருக்காங்க. இல்லை, இப்போ பாருங்கள். டேக் மை ஏஜ், நான் மை ஏஜ் என்ன எடுத்துக்கிறேன்? ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். டேக் மை ஏஜ் 3 years hence. 3 years hence ஏவோட ஏஜ் ப்ரெசன்டேஜ் ப்ளஸ் 3 years henceன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் மல்டிப்ளை இட் பை 3. 3 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். கரெக்டுங்களா? தென் சப்ராக்ட் இட் 3 times மை ஏஜ் 3 years ago. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா சப்ராக்ட் பண்ணும். எப்போ? 3 times மை ஏஜ் 3 years ago. உங்களுக்கு அப்போது என்னோட ஏஜ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பண்ணலாமா? ஸோ இதை ஃபஸ்ட் பண்ணுங்கள். 3a + 9 மைனஸ் உள்ள கொண்டு போங்க. 3a மைனஸ் +9 தான் நம்மளோட ஏஜ். அப்போ என்னங்க? 3a கேன்சல் ஆயிரும். அப்போ 18 years. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் என்னங்க? 18 years. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான்.
இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் இல்லையா, எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் போடலான்னு சொல்லிட்டு. ஸோ ஏஜஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இன்னும் டிஃப்ரெண்ட் சம் சால்வ் பண்ணி பாருங்கள். எந்த சம் சால்வ் பண்ணினாலுமே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.